தமிழர்களின் கடல் வரலாற்றில் ஒரு மறைந்த துறைமுகம்தான் கொர்க்கை. கொர்க்கையின் அரிய முத்துக்கள் உலகின் பல நாடுகளுக்கு சென்றன. ஒரு காலகட்டத்தில் கடலில் ஏற்பட்ட பேரலை, அதன் பின்னர் வந்த ஆற்றின் மணல் படிவம் கடற்கரையை மெதுவாக மாற்றியது. கடல் பின்வாங்கியது. கொர்க்கை தனது முக்கியத்துவத்தை இழந்தது. அதன் பின்னர் பாண்டியர்களின் துறைமுகமாக உருவெடுத்தது. காயல் எனப்படும் பழைய காயல் ஒரு சர்வதேச துறைமுகமாக வளர்ந்தது. காயல் அரேபியா, சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து கப்பல்கள் இங்கு வந்து சேர்ந்தன. முத்து வணிகமும் அரேபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட போர்க்குதிரைகளும் இந்த துறைமுகத்தின் பெருமையாக இருந்தன. புவியியல் மாற்றம் மற்றும் தாமிரபரணி கொண்டு வந்த மணல் படிவங்கள் கடற்கரையை மெதுவாக மாற்றின. அதன் பின்னர் புதிய கடல் வணிக மையமாக உருவெடுத்தது காயல் பட்டினம் துறைமுகம். அரேபியா, பெர்ஷியா, சீனா, மலாய் தீபகற்பம் மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து கப்பல்கள் இந்த துறைமுகத்தை அடைந்தன. இதனால் காயல் பட்டினம் ஒரு சர்வதேச வணிக நகரமாக வளர்ந்தது. 13ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்த வெனிஸ் பயணி மார்க்கோ போலோ இந்த துறைமுகத்தை காயல் என்று தனது குறிப்புகளில் எழுதியுள்ளார். அரேபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட போர்க்குதிரைகள் பாண்டிய அரசின் வலிமையான குதிரை படைகளை உருவாக்க உதவின. குதிரைகள் துறைமுகத்தில் இறக்கப்பட்ட பிறகு விற்பனை செய்யப்பட்ட முக்கிய இடம் பரிமார் தெரு. குதிரை வணிகத்திற்காகவே உருவான அந்த தெரு காயல்பட்டினம் துறைமுகங்களில் நடந்த குதிரை வர்த்தகத்தின் ஒரு முக்கிய சான்றாக உள்ளது. பின்னர் அரேபிய வணிகர்கள் இங்கு குடியேறி கடல் வர்த்தகத்தை வளர்த்தனர். இதனால் காயல்பட்டினம் இரு கலாச்சாரங்கள் சந்திக்கும் நகரமாக மாறியது. காலப்போக்கில் கடற்கரை மாற்றங்களும் போர்ச்சுகீசியர்கள் மற்றும் டச்சுக்காரர்களின் வருகையால் வணிகம் தெற்கே உள்ள தூத்துக்குடியின் ஆழமான கடற்பகுதிக்கு மாறியது. காயல்பட்டினம் ஒரு அமைதியான கடற்கரை நகரமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் உலக வர்த்தகத்தை இணைத்த பாண்டிய துறைமுகம் என்ற வரலாற்றை தாங்கி நிற்கிறது.